ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழா இளையோர் திறன்ற டாப்பிக்கில் இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்தில் நடந்துட்டுருக்கு. இதில் கேலி சித்திரம் வரைதல் போட்டிக்கு 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு 60 நிமிடங்கள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கேலி சித்திரத்தை வரையணும். கேலி சித்திரம் வரைஞ்சி கண்டிப்பாக வண்ணம் தீட்டி இருக்கணும். அதுக்கான மார்க்ஸ் எல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. அதாவது வரைவின் நேர்த்தி அதுக்கு ஒரு 20 மதிப்பெண்கள், சீரான வண்ணப்பூச்சுக்கு 20 மதிப்பெண்கள், சுற்றுக்கோட்டிற்கு உள்ளேயே தீட்டுதல் அதுக்கு 20 மதிப்பெண்கள், பொருள் சார்ந்த வண்ணத்துக்கு 20 மதிப்பெண்கள், ஒளியும் நிழலும்க்கு 20 மதிப்பெண்கள். அதாவது நம்ம வரைகிறோம் அப்படின்னாலே வரைகிறதுக்கான அந்த பேப்பரையோ இல்லை சார்ட்டையோ அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் 9th, 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் லெவலில் வரைஞ்சாலும் சரி, பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் எது வரைஞ்சாலும் சரி, உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேப்பரோ சார்ட்டோ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் 9th, 10th, 11th, 12th எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு A3 ஷீட் இருக்குது இல்லைங்களா, A3 பேப்பர் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சார்ட் பேப்பர் தருவாங்க. 9th கீழே உள்ளவங்க, அதாவது மிடில் ஸ்கூல் வரைக்கும், ப்ரைமரி, மிடில் ஸ்கூல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு A3 ஷீட் அளவு இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஓவிய போட்டிக்கு எப்படி வந்து வரைஞ்சிங்க, வண்ணம் தீட்டிங்க, அதே மாதிரி தான் கேலி சித்திரத்துக்கும் ஓவியத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேலி பண்ணிவிட்டு, அதாவது இந்த மாதிரி இருக்கிறத இப்படி இருக்கக்கூடாது, இந்த திறனெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஓவியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே என்னென்ன வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருப்போம். கேலி சித்திரத்தை ஒரு விஷயம் அதாவது நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பாசிட்டிவாக மாற்றணுன்ற மாதிரி நம்ம இமேஜில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளையோர் திறன் இங்கே பாருங்கள். நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா கேம்லாம் விளையாடுற மாதிரி, அப்படி தூங்கி கொரட்டை விடுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பட் இளையோர் திறன்றது என்ன, எப்படி இருக்கணும், அதாவது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், விளையாடணும், அதே போல் நமக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள், தொழில்நுட்பத்திறன், இசைத்திறன், படிப்புத்திறன், ஓவியத்திறன், புதிய கண்டுபிடிப்பு திறன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனவு காணுங்க. ஸோ அதுக்கான கல்வி, உழைப்பு, திறமை, பயிற்சி, நம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கேலி சித்திரம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நீ எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு எப்படி இருக்கணுன்றதையும் நம்ம அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதே போல் தான் ஒவ்வொரு கேலி சித்திர ஓவியத்துலேயும் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். நேரத்தை வீணாக்கக்கூடாது. நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டோ, கேம் விளையாடிக்கிட்டோ, இல்லை வந்து ஏதாவது தேவையில்லாத உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு எதிர்காலத்தை நம்ம வந்து பாழடைச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த சோம்பேறித்தனம், தோல்வியெல்லாம் வேண்டாம். முயற்சி செஞ்சு நீ எப்படி வரணுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணுன்றதை ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. உன் திறமை, உன் அடையாளம், நம்பிக்கை கூட்டல் முயற்சி, நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு இருந்துச்சுன்னா வெற்றி. இந்த மாதிரியான வாசகங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதே போல் இந்த ஓவியம் எல்லாம் அப்படியே மனுஷங்க மாதிரி தான் வரையணுமா? இல்லை, அது கேலி சித்திரம். நீங்கள் வந்து ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சாலே போதும், சரிங்களா? பேப்பர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். அண்ட் இது வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நேரத்தை வந்து வீணாக்குறதுக்கு எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சும்மா வந்து டிவியை பார்த்துக்கிட்டு, மொபைலை பார்த்துக்கிட்டு, உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வராமல் சோம்பேறித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறது நேரத்தை விரயம் பண்ணுற. ஆனால் நீ அப்படி இருக்காத, உன் திறமையை வளரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடில் இருக்கிறது வந்து வேண்டாம் அப்படின்னும், இந்த சைடில் இருக்கிறது வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. திறமை உன்னோட கையில், வெற்றி உன் பாதையில். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். சோம்பேறித்தனத்தால் நேரம் வீணாகுது. முயற்சி பண்ணுனா இதில் எது வேணாலும் உன்னால் சாதிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள். நேரம் வீணாகிறது ஒரு பக்கமும், இன்னொரு டைம் உன்னோட நேரத்தை வந்து வீணாக்காத. உனக்குள்ளே நிறைய சக்தி இருக்குது. இளையோருடைய சக்தி, நாட்டினுடைய எதிர்காலம் எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ கேலி சித்திரம் வரைகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நான் வந்து உங்களை இதே தான் நீங்கள் வரைஞ்சே ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல் மட்டும்தான். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படிங்கிறதால பேரண்ட்ஸோடைய கைடன்ஸோடு நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து இது இப்படி வரைஞ்சா ஓகேவாம்மா, ஓகேவாப்பா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் வரைங்க, சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் லெவலில் முடிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்திருப்பீங்க. ஷோர், ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் உங்கள் ஸ்கூலில் கேலி சித்திர போட்டியெல்லாம் இன்னும் வைக்கலை, இன்னும் வரையலை அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க, வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாடலில் நீங்கள் வேறு மாதிரி கூட உருவாக்கலாம்.
இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு நம்ம இப்படி வரைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். வரைஞ்சு பார்க்குறப்பவே இந்த இடத்துல வேறு ஒன்று வரைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அந்த மைண்டு வந்து ஒர்க் பண்ணும். சரிங்களா? இந்த இடத்துல இப்படி எழுதுனா நல்லா இருக்குமே, இந்த வாசகம் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை அப்படியே கொண்டு வாங்க உங்களுடைய பேப்பரில். ஷுர், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.